ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, இல்லாத இன்ஃபர்மேஷன் விட்டுங்க. ஓகேவா? யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். Queen of Pentacles, okay. Nine of Swords, sorry, Four of Swords, okay. Three of Swords, Hanged Man, Two of Wands, bottom of the deck, the Hermit. Adventure, okay. Inner voice, outsider, creativity, the master, bottom of the deck, transformation. Ace of Pentacles, okay. Chariot, Knight of Swords, okay. Two of Cups, the Fool, bottom of the deck, Eight of Pentacles, okay. ஓகே, ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுங்க, இல்லாத இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகே ஓகே இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன் வந்து ஒரு உறவு வேணும்னா அந்த உறவுக்காக அவங்க எந்த ஒரு ஸ்டெப்பை எடுப்பாங்க. அதே அந்த உறவு அவங்களுக்கு தேவையில்லைன்னா ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள பர்சன், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் வந்து தன்னோட லைஃப்பை எப்போவுமே வந்து சந்தோஷமாக வச்சுட்ருக்கக்கூடிய ஒரு பர்சன். எந்த சுச்சுவேஷன்லேயும் அவங்க லைஃப்பில் சந்தோஷமாக வைக்கக்கூடிய கேப்பபிலிட்டியான ஒரு பர்சன். அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு இன்னொரு பர்சனோ இன்னொரு சுச்சுவேஷனோ தேவையில்லை. அவங்களாவே சந்தோஷமாக வச்சுப்பாங்க. எப்போவுமே ஜாலியாக இருப்பாங்க. அவங்க லைஃப்பில் எப்போவுமே ஜாலி விரும்பக்கூடிய ஒரு பர்சன், பியூட்டி விரும்பக்கூடிய பர்சன், அவங்க போகிற ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலில் அதில் ஒரு நீட் பார்க்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ எல்லாத்தையுமே அழகான விஷயங்களை லைக் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிக்கு ஒரு செலிப்ரேஷன் கொண்டாடுது, எப்போயுமே ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அதே சேம் டைம் அவங்க ஒர்க்குள்ளே அந்த மாதிரி ஒரு 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 டிசிப்ளினாக இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். ஓகே, இப்போ அந்த பர்சன் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், ரொம்ப கிரியேட்டிவிட்டி எதிர்பார்க்கக்கூடிய பர்சன். மேபி நீங்கள் ரொம்ப இப்போ நான் வந்து பொண்ணு நல்ல பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ நீங்கள் ஆப்போசிட் எடுத்துக்கோங்க. மேபி நீங்கள் ரொம்ப பியூட்டியாக இருக்கலாம். ஸோ அதனால் அந்த பர்சன் உங்கள் மேலே ஒரு அட்ராக்டடாக இருக்கலாம் ஸ்டார்டிங்கில். ஓகே, இதுதான் அந்த பர்சனோட கேரக்டர். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லப்போனால், இந்த பர்சன் சம்டைம் நிறைய டைம் இந்த பர்சன் உங்களை வந்து கோவப்படுத்தியிருக்கலாம்.
ஆட்டோமேட்டிக்காக கோவம் தணிச்சோன்னா மறுபடியும் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் நிறைய டைம் கோவப்படுத்திருக்கலாம். மேபி இந்த பர்சனோட ஸ்ட்ராங் கேரக்டர்னால உங்களுக்கு ஒரு பயம், வருவாங்களா வரமாட்டாங்களா. ஏன்னா அந்த பர்சன் ஒரு சொன்னல ஒரு விஷயம் வேண்டான்னு முடிவு எடுத்துகிட்டு வரவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பர்சனோட கேரக்டர் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு பயம், இவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா. ஓகே, ஸோ அதுக்காக நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறீங்களா இருக்கும். ஓகே, பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த மேபி இந்த பர்சன் வந்து இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வருது, பெரிய அளவில் ஃபேமிலி சொல்ல முடியாது. இந்த பர்சனோட கேரக்டர், இந்த பர்சனோட மைண்டு, இந்த பர்சனோட ஈகோ, ஆட்டிடியூட், திமிரு, ஸோ இதுதான் இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக கூடுதல் வருது. ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் இந்த பர்சனை உங்களுக்கு மீட் பண்ண டைமில் உங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து அவங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி இந்த பர்சனை உங்களுக்கு மீட் பண்ண டைமில் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் அந்த பர்சன்கிட்ட உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். ஸோ இவங்க தான் நமக்கு லைஃப் பார்ட்னர் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பர்சன் மேலே ஒரு லவ், ஒரு அட்ராக்ஷன், ஒரு அஃபெக்ஷன் உங்களுக்கு தோணிருக்கலாம். ஸோ அது நாளடைவில் லவ்வாக மாறி இருக்கலாம். அது ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே கொண்டு போயிருக்கலாம் அவங்கள. ஓகே, ஸோ இந்த பர்சனோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் இந்த பர்சனோட கேரக்டர்ஸ், ஓகே, இந்த பர்சனோட கேரக்டர் மேபி நான் சொன்னேன் உங்களுக்கு கூட ஏதாவது செப்ரேஷன் உங்களுக்கு ஒவ்வொரு டைம் வர டைம்ல நீங்கள் தான் மறுபடியும் போவீங்களா இருக்கும். இந்த பர்சன் வர மாட்டாங்க, அந்த இடத்துல அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லுது, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் ஒவ்வொரு டைம்லேயும் நீங்கள் இப்போ செப்பரேஷன் நடக்கிற டைமில் ஓகே ஒரு 10 மாதம் ஒரு 10 days இல்லை ஒரு மாதம் ஒரு செப்பரேஷன் கலந்து மறுபடியும் நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே, ஒரு மாதம் நம்ம பிரிஞ்சிருக்கோம்ல, இவங்க கொஞ்சமாக திருந்திருப்பாங்க, இவங்க கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிருக்கு, இவங்க கேரக்டரில் ஒரு மாற்றம் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நெவர், மேபி பழைய குட்டி கதவு திறந்து சொல்லுவாங்க, மேபி இந்த பர்சனோட கேரக்டர் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு செப்பரேஷன்லையும் நீங்கள் வந்து இந்த பர்சன் திருந்திருப்பாங்களா நீங்கள் எதிர்பார்த்து போகிற டைமில் இந்த பர்சனோட கேரக்டர் ஒரு பாயிண்ட் கூட சேஞ்ச் ஆகிருக்காது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு செப்பரேஷன் நீங்களாம் வழியே போய் இந்த பர்சனோட கேரக்டர், யூகோ இதெல்லாம் பார்த்து இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு டோட்டலி ஒரு டைமில் வெறுத்துருக்கும். ஓகே, அது வெறுத்த பிறகு என்ன சொல்கிறது, இந்த பர்சனோட கேரக்டர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வெறுப்பு. ஸோ அதனால் நீங்கள் வந்து கரண்ட் சிச்சுவேஷன் சைலண்டாக இருக்கலாம். பட் அந்த பர்சன் கூட எமோஷனலியாக கனெக்ட் ஆகும். உங்களால் அந்த பர்சனை விட்டு மூவ் ஆன் பண்ண முடியலை. நீங்கள் சேடு தான், சோகமாக தான் இருக்கிறீங்க, அந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. பட் இந்த பர்சனோட கேரக்டர்னால ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து எத்தனை வாட்டி ஸ்டெப் எடுத்து வச்சு எல்லா ஸ்டெப்புமே ஃபெயிலியர், கொஞ்சம் கூட இந்த பர்சனோட கேரக்டர் சேஞ்ச் ஆகலை. ஸோ இந்த பர்சனோட கேரக்டர் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் சைலண்டாக இருக்கிறீங்க. திருந்த மாட்டாங்களா, மாற மாட்டாங்களா, மேபி யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் இங்கே திருந்த மாட்டாங்க, நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சனோட ஒரு கரண்ட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறது தான் கரெக்டு. இப்போ என்ன சொல்கிறது, இந்த பர்சன் பண்ணுறது தப்பாகவே இருந்தாலும் அடித்து பேசுவாங்கல்ல, நான் பண்ணுறது தான் கரெக்டு. ஸோ அந்த மாதிரி தன்னோட ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் பவர்னால ஸ்ட்ராங்காக நிற்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ஒரு டோட்லி ஸ்டக் சுச்சுவேஷன். ஓகே, டோட்லி ஸ்டக்கு. இப்போ என்ன சொல்கிறது இல்லைங்க. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ஒரு வழியில் தான் கடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறது, ஒரு மனசுக்குள்ளே இப்போ என்ன தான் அந்த பர்சனோட கேரக்டர் என்ன தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போல்டான ஒரு கேரக்டர் என்ன தான் இருந்தாலுமே இந்த பர்சனுக்கும் வலி இருக்கும்ல. மனுஷனோட வலி வேதனை எல்லாருக்கும் இருக்கும் தானே. பட் இந்த பர்சனுக்கும் வலி இருக்குது, வேதனை இருக்குது, பட் வெளியே காட்டிக்கலை. வெளியே ஆல்ரெடி சொன்னல, இவங்க வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு யாருமே தேவையில்லை. அந்த பர்சனுக்கு அவங்கள ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு டைமும் அந்த பர்சனை சந்தோஷமாக வைக்கிறது அந்த பர்சனுக்கு தெரியும்.
அவ்வளோ கேப்பபிலிட்டியான ஒரு பர்சன். இப்போ அந்த பர்சனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த அந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் கூட வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. எப்போவுமே நான் ஹாப்பி, நல்லா சுற்றுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள பர்சன். மேபி அவங்களுக்கு எதாவது கஷ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ வலி இருக்குது, ஏதோ வேதனை இருக்குன்னா எல்லோரும் தூங்குன பிறகு நைட் இருந்து திங்க் பண்ணுவாங்களோ இருக்கும். பட் ஒரு பகல் டைம், ஒரு ஈவினிங் டைம், நைட் மற்றவங்களுக்கு முன்னாடி அந்த பர்சன் ஒரு பாயிண்ட் அளவு கூட சோகம் இல்லாத மாதிரி காட்டிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு மைண்ட் ஸ்ட்ராங் உள்ள ஒரு பர்சன் கூட சொல்லிக்கலாம். ஆனால் அந்த பர்சன் என்னதான் உங்கள் முன்னாடி என்னதான் டிப்டாப்பாக நடந்து நான் பெரிய ஆள் ஸோ அப்படி காட்டிக்கிட்டாலும் அந்த பர்சனுக்கும் வலி இருக்குது, வேதனை இருக்குது. அவங்க வேணால் காட்டிக்கலை, ஓகே, அவங்க காட்டிக்கலை. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் சொன்னேன்ல அந்த பர்சன் டோட்லி ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன். அந்த பர்சனுக்கு தெரியும் நீங்கள் அந்த பர்சனுக்காக வெயிட்டிங். அந்த பர்சனுக்கு தெரியும் நீங்கள் வெயிட்டிங். உங்களால் ஏன் சொல்கிறது, நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ அந்த பர்சனுக்கு தெரியும், ஓகே. ஆனால் அந்த பர்சனும் இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் அந்த பர்சனுக்கு ஆல்ரெடி சொன்னேன், ஈகோ பிடிச்ச கேரக்டர், ஒரு ஸ்ட்ராங் மைண்டு. பட் இந்த பர்சனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம். ஸோ அது உங்களுக்கு ரீடிங் பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்ன ப்ராப்ளம்னு. இப்போ என்ன சொல்லுது, அந்த பர்சனுக்கு உங்ககிட்ட வரணுன்னு ஆசை உண்டு, இல்லாமல் ஒன்று கிடையாது. ஆனால் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம். எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ், ஓகே. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை டோட்டலாக சரண்டர் பண்ணியிருக்காங்க, யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணியிருக்காங்க. தனக்கு எந்த ஒரு ஸ்டெப்பை எடுக்க முடியாதனால தான் ஒருத்தவங்க யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்சனுக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம், எனக்கு எந்த ஒரு ஸ்டெப்பை எடுக்க முடியல. ஸோ யூனிவர்ஸ் கிட்ட டோட்டலாக சரண்டர் பண்ணி யூனிவர்ஸ் ஏதாவது ஸ்டெப் எடுக்கட்டும், எனக்கு எந்த ஸ்டெப். மேபி இந்த பர்சனோட ஈகோ மைண்டாக இருக்கும், நான் தோற்று போயிடக்கூடாது. பட் இந்த பர்சனுக்கு வலி இருக்குது, நான் சொன்னேன் இந்த பர்சனுக்கு வலி இருக்குது, வேதனை இருக்குது. இந்த பர்சன் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை டோட்டலாக அந்த பர்சன் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணியிருக்காங்க. யூனிவர்ஸ் ஒரு ஸ்டெப் எடுக்கட்டும், யூனிவர்ஸ் ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி எனக்காக தரட்டும், எனக்கான ஒரு சுச்சுவேஷன் வரட்டும், நான் அந்த டைம் ஸ்டெப் எடுக்கிறேன். பட் இந்த பர்சன் என்னதான் ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் உள்ள பர்சனாக இருக்கட்டும், மனுஷங்க தானே, அவங்களுக்கும் வலி வேதனை இருக்கும்ல. ஸோ உங்கள் மேலே அவங்களுக்கும் ஆசை இருக்குது, உங்கள் மேலே நீங்கள் எப்படி எமோஷனலாக கனெக்டோ அதே மாதிரி அந்த பர்சன் உங்கள் கூட எமோஷனலி கனெக்டட் தான். பட் வெளியே காட்டிக்கலியாக இருக்கும். பட் அந்த பர்சன் நான் சொன்னேன்ல, மேபி நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருக்கும், ஓகே. அந்த பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர்னால் நீங்கள் அப்படியே ஆப்போசிட், உடஞ்சி போகக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும், ஓகே. அதனால தான் உங்களுக்கு பேடி. இவங்களோட கேரக்டர் தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு பேடி, வருவாங்களா வரமாட்டாங்களா, இவங்களை நம்பலாமா நம்பக்கூடாது, இவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணலாமா, நம்ம டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ இவங்க திருந்துவாங்களா திருந்த மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த பர்சனுக்காக நீங்கள் வெயிட்டிங் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் இந்த பர்சன் வருவாங்க. உங்களை பற்றியான இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்னீங்க, நீங்கள் நிறைய ஸ்டெப் எடுத்து நீங்கள் தளர்ந்து இனி ஒரு ஸ்டெப்பு எடுக்க முடியாது சொல்லிட்டு ஒரு டயர்டான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு சைலண்டாக, எனக்கு இனி எந்த ஒரு ஸ்டெப்பு என்னால் நீங்கள் எடுக்க முடியாது, சைலண்டாக இருக்கிறீங்க நீங்கள். ஸோ இந்த சைலண்ட் இந்த பர்சனை கொல்லுது. நீங்கள் இப்போ சைலண்டாக இருக்கிறது ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு செப்பரேஷன் வர டைமில் இந்த பர்சனுக்கு தெரியும் நீங்கள் வருவீங்க, எங்கே போயிடுவீங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் எத்தனை வாட்டி ஃபைட்டு விழுந்து நீங்கள் போனப்பறம் இந்த பர்சனோட கேரக்டரில் ஒரு மாற்றம் இல்லை. ஸோ இந்த பர்சனை நீங்கள் என்ன சொல்கிறது, இவங்க திருந்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன், கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சைலண்டாக இருக்கிறீங்க. ஸோ இந்த சைலண்ட் இந்த பர்சனை என்ன சொல்கிறது கொல்லுது. இந்த சைலண்ட் இந்த பர்சனால் தாங்க முடியலை. ஸோ அந்த பர்சனுக்கு என்ன ஒரு திங்கிங்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் என்னடா இவங்க ஒரு ஸ்டெப்புமே எடுத்து வைக்கலையே, செப்ரேஷன் ஆகி மேபி 6 months ஆகிருக்கலாம். உங்ககிட்ட எந்த ஒரு மேபி சிலருக்கு 1 வருஷம் இருக்கலாம், சிலவங்களுக்கு ஒரு 1.5 வருஷம் இருக்கலாம். ஸோ உங்கள் சைட்லேருந்து ஒரு ஸ்டெப்பை நீங்கள் இப்போ எடுத்து வைக்கலை. ஸோ அந்த பர்சனுக்கு என்னதான் ஸ்ட்ராங் கேரக்டராக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பேடி, ஒரு பயம் இருக்குது, என்ன நடக்குது அங்கே. ஆனால் நீங்கள் அவங்களுக்காக வெயிட்டிங்.
ஓகே. ஆனா, அவங்களுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் வெயிட்டிங் திருந்த மாட்டாங்கன்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா, கரண்ட் சிச்சுவேஷன்ல நீங்க எந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கல. ஏன்னா, ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முடியல உங்களால. ஸோ, அதனால அந்த பெர்சன் வருவாங்களா? வரமாட்டாங்களா? ஸோ, ஒரு என்ன சொல்றது? அந்த பெர்சன அவங்க ஒரு மைண்டுக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டி. அவங்க முன்னாடி போகலல்ல, மாறிட்டாங்க, திருந்திட்டாங்க. இனி நம்ம பின்னாடி வரமாட்டாங்க. நம்ம போனால் நம்மளை வந்து மேபி ரிஜெக்ட் பண்ணிட்டா. ஆனால் நீங்கள் ரிஜெக்ட் பண்ண மாட்டீங்க, வெயிட்டிங். இந்த போஸ்டரோட திங் என்னென்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களோ, நம்ம தோற்றுருவோமோ, நம்ம நம்ம வந்து நம்மளோட பவர் போயிடுமோ, நம்மளோட வேல்யூ போயிடுமோ, நம்மளை சீப்பாக நினச்சிடுவாங்களோ. ஸோ ஒரு நெகட்டிவிட்டி மேபி இந்த ஒரு சுச்சுவேஷனால் கூட இந்த பர்சனுக்கு எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். தான் தோற்று போயிடக்கூடாது. ரிலேஷன்ஷிப் அந்தால போனால் கூட பரவாயில்ல, ஆனால் நான் தோற்றுடக்கூடாது. என்னோடய மதிப்பு ஒரு பாயிண்ட் கூட குறைஞ்சிடக்கூடாது. அப்படி யோசிக்கக்கூடிய ஒரு பர்சன். அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பை டோட்டலாக யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்களா இருக்கும். என்ன நடக்குது பார்ப்போன்னு. ஓகே. பட் உங்களை பற்றியான திங்கிங் வர டைமில், நைட் டைமாக இருக்கட்டும், ஒரு டே டைமாக இருக்கட்டும், உங்களை பற்றியான திங்கிங் வர டைமில் ஓடி வரணும், ஒரு ஆஃபரும் கொண்டு ஓடி வரணும் நினைக்காம ஒன்றில் நினைக்கிறாங்க. பட் மைண்டு தன்னோட மைண்டு என்ன சொல்லி இந்த பர்சன் ஹார்ட்டு சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பர்சன் வந்து என்ன சொல்கிறது, எமோஷனலாக பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், தன்னோட ஆசைகளை உள்ளுக்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு பர்சன், ஃபெமினின் எனர்ஜியும் மஸ்குலின் எனர்ஜியும் அப்படியே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு பர்சன். ஸோ இந்த பர்சன் மைண்டு சொல்லதான் கேட்பாங்க, ஹார்ட்டு சொல்லதை கேட்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் உள்ள பர்சன். ஸோ அதனால் மைண்டு சொல்லிக் கொடுக்குது, நீ போக வேண்டாம், நீ போனால் வந்து நம்ம தோற்று போயிடுவோம், நம்மளோட மதிப்பு குறைஞ்சிடும், ஒன்று சீப்பாக நினச்சிடுவாங்க, வேல்யூ குறைஞ்சி போயிடணும். மைண்டு வந்து சொல்ல இந்த பர்சன் ஒரு ஸ்டெப் முன்னே வேணும்னு எடுத்து வந்தாலும் மைண்டு சொல்கிறதுக்கிட்ட அடுத்து உடனே பேக்கில் போயிடுவாங்க. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் எல்லாத்தையும் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சனோட இன்ட்யூஷன்ஸ் வந்து கெயிட் பண்ணுது. நீ போ அவங்க உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹார்ட்டு சொல்லுது, அந்த பர்சன் மைண்டு சொல்கிறதை கேட்கக்கூடிய ஒரு பர்சன் தான். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சன் மேபி ஸ்பிரிச்சுவலி அவைக்கன் ஆகிட்டு அந்த பர்சனோட தேடே ஓப்பன். ஓகே. ஸோ அதனால் அந்த பர்சனோட இன்ட்யூஷன், ஒரு இன்னர் வாய்ஸ் அந்த பர்சனுக்கு கெயிட் பண்ணுது. அவங்க உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வை, நீ போ, உனக்காக அவங்க ஒவ்வொரு நாளும் காத்திருக்காங்க, நீ போ இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணு, போய் சாரி கேளு, இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சூப்பர் ரிலேஷன்ஷிப், உனக்கு இது கிடைச்ச உன் லைஃப் நல்லாயிருக்கும், அவனோட லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அந்த பர்சனோட இன்னர் வாய்ஸ் கேட் பண்ணுது. ஆனால் அந்த பர்சன் அது இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் கேட்குறாங்க, ஆனால் எந்த ஒரு ஸ்டெப்பை எடுக்கிறதுக்கு ரெடி இல்லை. ஓகே. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணியிருக்காங்க. யூனிவர்ஸ் ஒரு ப்ராப்பரான ஒரு டைம் வரட்டும், எனக்கு அப்படின்னா தன்னோட நேம் டேமேஜ் ஆகிறது மாதிரி, தன்னோட மதிப்பு குறையாத மாதிரி ஒரு ப்ராப்பராக ஒரு டைம் வரட்டும். அப்புறம் நம்ம மெல்ல போய் ஒரு ஆஃபரும் கொண்டு கொடுக்கலான்னு அவங்களோட திங்கிங். ஓகே. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சன் என்ன தான் நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாகவே இருக்கட்டும், எந்த சுச்சுவேஷனாலும் அந்த பர்சன் உங்களை பற்றி எல்லா விஷயங்களும் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் இல்லை அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்கு, நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன, உங்களுக்கே தெரியாமல் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு வெளியே நான் பெரிய 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 மைண்ட் பவர் உள்ள ஒரு பர்சன், நான் பெரிய கேரக்டர், அந்த மாதிரி கொஞ்சம் சீன் காட்டுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அவங்க காட்டிக்கலாம். ஓகே. நான் சொன்னேன்ல, ஒரு ஆஃபர் உங்களை பற்றி திங்கிங் வர டைமில் ஒரு ஆஃபரை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. பட் தன்னோட மதிப்பு குறையறது ஒரு டைம் வரட்டும், யூனிவர்ஸ் ஒரு டைம் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமுக்காக அந்த பர்சன் வெயிட்டிங். பட் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கரண்ட் சுச்சுவேஷன் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஏன் நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் குறிக்கக்கூடிய கார்டு வந்துருக்குது. ஸோ இந்த பர்சனோட கேரக்டர் சேஞ்ச் ஆகும். ஓகே. என்ன தான் ஈகோ ஆட்டிடியூட் என்ன ஒரு கேரக்டராக இந்த பர்சனோட கேரக்டர் சேஞ்ச் ஆகும். யூனிவர்ஸ் இந்த பர்சனை சேஞ்ச் பண்ணுவாங்க. என்ன ஆல்ரெடி சொன்ன இந்த பர்சனோட ஸ்பிரிச்சுவல் அவைக்கன் மேபி இனி ஸ்டார்ட் ஆக போதாக இருக்கும், தேடே ஓப்பனாக இருக்கும். ஸோ இந்த டைமில் இந்த பர்சனோட கேரக்டர் சேஞ்ச் ஆகும். இந்த பர்சன் இந்த யூனிவர்ஸ் இந்த பர்சனுக்கு சில விஷயங்களை வந்து சொல்லி கொடுப்பாங்க. எப்படி ஒருத்தவங்களை மதிக்கணும், ஸோ இப்போ நமக்கு வலிக்கிறது மாதிரி மற்றவங்களுக்கும் வலிக்கும்.
ஸோ அந்த இப்போ நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தலை, ஸோ அவங்களுக்கு எப்படி வரைக்கும். ஸோ சில விஷயங்களை யூனிவர்ஸ் அந்த பர்சனுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அந்த பர்சன் கேரக்டர் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த பர்சனோட கேரக்டர் சேஞ்ச் ஆகும். இந்த பர்சன் டோட்லி உங்களுக்கு அதை உணர முடியும், அவங்க சேஞ்ச் ஆவாங்க. ஸோ நமக்கு அந்த கார்டு ஸ்ட்ரைட்டாக நமக்கு டைரெக்டாகவே வந்துருக்கு பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அந்த பர்சனோட கேரக்டர் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிற டைமில் இந்த பர்சன் யூனிவர்ஸ் ஒரு அந்த ஒரு ஆக்ஷன் எடுத்து வர்றதுக்கான ஒரு டைமும் கொடுப்பாங்க, ஒரு சுச்சுவேஷனும் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் அந்த பர்சன் ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு உங்ககிட்ட வருவாங்க. ஓகே, இனி வரக்கூடிய டைமில் அந்த பர்சன் உங்ககிட்ட, ஏன்னா நமக்கு ஏஸ் ஆஃப் சோர்ஸ் வந்துருக்குது. ஸோ இனி வரக்கூடிய டைமில் உங்களுக்கு ஒரு உண்மையாக இருப்பாங்க, ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் தருவாங்க, உங்களுக்கு ஒரு மரியாதை தருவாங்க. இந்த பர்சனோட கேரக்டர் சேஞ்ச் ஆகும். ஓகே, இதுதான் இந்த பர்சனோட கேரக்டர் எனர்ஜி. ஓகே, ஸோ யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து இப்போ என்ன சொல்லுது, நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குது, அவங்க நமக்கு வேணும் தான், நம்ம அவங்கள சின்சியராக லவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களாம். ஸோ நம்ம நிறைய எஃபோர்ட் போட்டாச்சு, இனி நம்மக்கிட்ட எஃபோர்ட் போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம மறுபடி போகிறனால நமக்கு வந்து இன்சல்ட் தான் கிடைக்குமே தவிர, ஒரு இப்போ என்ன மறுபடி நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்ல, எடுத்து வைக்கிறதுனால நமக்கு வந்து அவங்க நமக்கு ஒரு வேல்யூ தந்தா, இல்லைங்க நமக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் தரதா இருந்தால் ஓகே. பட் மறுபடி நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கிறது நமக்கு அவங்க நெகட்டிவ் வைப்ரேஷன், ஒரு நெகட்டிவ் தாட்டு, இல்லை நம்மளை கோபப்படுத்துறது, இல்லை திட்டி அனுப்புது. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணாதுங்க. இந்த பர்சனோட கேரக்டரில் ஒரு மாற்றம் வரட்டும். நீங்கள் சைலண்டாக இருங்க, செல்ஃப் லவ் பண்ணுங்கள், மெடிடேஷன்ஸ் பண்ணுங்கள். மெடிடேஷன் உங்கள் எல்லா பிரச்சனையும் கிளியர் பண்ணி தரும். மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைமில் அந்த பர்சன் இந்த டிவைன் உங்ககிட்ட கூட சேர்ப்பாங்க. ஸோ டிவைன் மேலே ஒரு 100% ட்ரஸ்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளால் முடியாத விஷயம் எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம என்ன நினைக்கிறோம் போது கண்டிப்பாக இந்த பர்சன் வருவாங்க. ஸோ அந்த ஒரு அவங்க திருந்தி வருவாங்க. யூனிவர்ஸ் எனக்காக கொண்டு தருவாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணத்தை உங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு யூனிவர்ஸ் கிட்ட 100% ட்ரஸ்ட் வச்சுக்கோங்க. கரெக்டான ஒரு டைமில் இந்த பர்சனோட கேரக்டர் டோட்டில் சேஞ்ச் ஆக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த பர்சனை கொண்டு தருவாங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை வச்சுக்கோங்க. ஓகே, இதான் இன்றைக்குள்ள வீடியோ. பிடிச்சும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.